அண்ணாமலை அவராவே மனமாற்றம் ஏற்பட்டு சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அண்ணாமலை தான் விளக்கம் இல்ல சொல்லணும். அது டீகோட் பண்ணா இதுக்கான ஆன்சர் இல்ல வந்துரும் நான் அப்படி நினைக்கிறேன். பார்த்து அதை டீகோட் பண்ணா அண்ணாமலை சொன்னதுல ஏதோ சில்மிஷம் இருக்கா? இல்ல எடப்பாடியை நக்கல் பண்றாங்களா? அவர் மனசு வந்து நேர்மையா கூட சொல்லிருக்கலாம். மனசுல இருக்கிறத கூட சொல்லிருக்கலாம். நீங்க டீகோடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது டீகோட்ல என்னவெல்லாம் வரும்னு நான் சொல்றேன். ஒண்ணு அண்ணாமலை பரவாயில்ல நமக்கு 1000 வருத்தங்கள் இருந்தா கூட நம்ம கூட்டணி ஜெயிக்கணும். நம்ம கூட்டணியுடைய வேட்பாளர் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும்னு மிக வெளிப்படையாக, நேர்மையாக போட்டு உடைச்சார்ன்னு எடுத்துக்கலாம் ஒண்ணு. அமித்ஷாவே சொல்ல மறுக்கிறாரே, அப்ப இவர் இவ்வளவு உறுதிப்பட அவர வச்சுக்கிட்டே சொல்றாரே, அப்ப ஏதோ ஒரு உள்குத்து இருக்கா? ஆபத்து இருக்கா? நையாண்டியா? நக்கலான்னு நான் யோசிப்பேன். இல்ல இதுல என்ன சந்தேகம்? என்னன்னா எதுக்கு அமித்ஷா பேசல? ஆ. சொல்ல வேண்டிய அமித்ஷா ஏன் இப்போ வரைக்கும் பேச மாட்றாரு? சொல்ல வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படி பார்க்க முடியாதா? ஏன் இங்க இது அண்ணாமலை தான் சார் ஒரு சிக்கலா இருக்குன்னு அதிமுக தலைமை இன்னமும் நினைத்துக் கொண்டிருந்ததுல. அப்படியெல்லாம் சொல்ல வச்சு சொல்ற இடத்துல இன்னைக்கு அண்ணாமலை கிடையாது. ஆ. அது உள் அறையில நடக்க வேண்டியது பஞ்சாயத்து. ம். எடப்பாடிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தா ம். கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். உள் அறையில நடக்கிறது. பொது மேடையில் நீங்க பேசுங்க அப்படின்றது கிடையாது. சரி அவரே சொல்லிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நாம ஒரு தடவை சொல்லாம கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அதுதான் அமித்ஷாவுடைய அதிகாரப்பூர்வமான கடைசி கருத்து. ம். அப்படிதானே? என்ன திட்டமா அது இருக்கும் சார்? அது தெரியல. எடப்பாடி உஷாராகணும்னு சொல்றேன். எடப்பாடிக்கு அத்தனை உரிமை இருக்கு. தன்னை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு. அவர் அறிவிச்சுக்கிட்டார், போய்கிட்டு இருக்கார். உங்கள மதிச்சு பக்கத்துல நிக்க வைக்கிறார்ல. நீங்க அவருக்கு கொடுத்த மரியாதை என்ன? அதைத்தான் நான் கேட்கிறேன். ம். எடப்பாடிக்கு நீங்கள் அளித்த மரியாதை என்ன? அப்ப எவ்வளவு நாளைக்கு இப்படி மௌனமா இருந்தா எடப்பாடி தலைகீழா நின்னாலும் அதிமுக தொண்டரை நீங்க சமாதானப்படுத்த முடியாது.